வலி அப்படின்றது வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அது வாழ்க்கையில் 1 மணி நேரம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 1 வாரம் இருக்கும், ஒரு சில பேருக்கு 1 வருஷம் இருக்கும். ஆனால் காலம் போக போக வலி மாறி போயிட்டு அந்த இடத்துல வேறு எதுனா ஒன்று வரும். ஆனால் உண்மையான வலி என்ன தெரியுமா? நீ பண்ணணும்னு நினச்ச விஷயத்த நீ பண்ணாமல் இருக்கிறது தான். உன்னுடைய உடம்பை, உன்னுடைய ஹெல்த்தை, உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பார்த்துக்கணும்னு நினச்ச விஷயத்த ஏன் பண்ணாமல் விட்டுட்ட? அதுக்கு எதுனா சாக்கு நம்ம தயாராக வச்சுருப்போமே. உன்னுடைய ஹெல்த் அது எந்த விதத்தில் அது ரொம்ப அலட்சியமாக போச்சு உனக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு சில விஷயத்த சாப்பிட்டா, ஒரு சில விஷயத்த செஞ்சால் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஹெல்த்துக்கு அது கேடாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சு கூட நம்ம அதை பண்ணுறோம். நான் கோபமாக இருக்கேன், நான் சோகமாக இருக்கேன், இந்த சூழ்நிலை என்ன ஒரு மாதிரி பண்ணுது, என்ன சோகமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயம் சாப்பிடாமல் இருக்கிறதும், ஒரு சில சமயம் நிறைய சாப்பிட்றதும் நம்ம ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ண போகுது. ஆரோக்கியமாக இரு, உன் உடம்பு நல்லா பார்த்துக்கோ. அது உன்னுடைய உடம்பு. உன்னுடைய ஹெல்த் மற்றவங்களால தான் கெட்டு போச்சு அப்படின்ட்டு நீ யாரையுமே சொல்ல முடியாது. நீ ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இல்லாததுக்கு காரணம் நீ தான். உன்னால் உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க முடியும், நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீயே யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு உன் உடம்பை பார்த்துக்கோ, ஆரோக்கியமாக இரு. நான் டயட் இருக்க போகிறேன், நான் ஜிம்முக்கு போக போகிறேன், நான் வாக்கிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நிஜமாக வாக்கிங் போகிறவங்க எத்தனை பேர்? நிஜமாக ஜிம்முக்கு போகிறவங்க எத்தனை பேர்? அவங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர்? நான் குண்டாக இருக்கேன், என் உடம்பை குறைக்கணும், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு சில சமயம் என்னால் முடியல, ஒரு சில சமயம் என் உடம்பு குறைய மாட்டேங்குது அப்படின்றதுனால நான் செய்யணும்னு நினச்ச விஷயத்தெலாம் நான் செய்யாமலே விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே தான் பிரச்சனை வருது. கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அது முடியாதுன்ட்டு கிடையாது. என் உடம்பு, என் ஹெல்த் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீ நினைக்காத நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் நான் என்ன செஞ்சாலும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காத. உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் அது முடியாதுன்ட்டு கிடையாது. கண்டிப்பாக உன்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீ ஆரோக்கியமாக சாப்பிட்டு நீ சந்தோஷமாக இருக்க முடியும். உன் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது உன்னால் செய்ய முடியும். உன்னால் உன் ஹெல்த்தை பார்த்துக்க முடியும்னு யோசி. உன்னால் உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியலனா வேறு யாரால் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன்? ஆமாம், நீ டயட் இருக்குன்னு சொல்லும் பொழுதும், நான் உடம்பு குறைக்க போகிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன்னு சொல்லும் பொழுதும் உன் நண்பர்களும் உன் உறவினர்களும் உன்னை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஒரு சில பேர் உன்னை பார்க்கும் பொழுது உன்னால் முடியாது, நீ ட்ரை பண்ண போறியா, நீ வேணாலும் ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்? அவங்க சொல்கிறதுலாம் உண்மைன்ட்டு நம்ம நிரூபிக்க போகிறோமா? என்னால் முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்களே, அதே போல் என்னால் முடியாதுன்ட்டு நான் நிரூபிக்க போகிறேன்னா? உன்னால் முடியும்ன்ட்டு நீ நிரூபி. இது உன்னுடைய உடம்பு, உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய ஹெல்த். இதை நீ பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க போகிறா? நீ நல்லா இருந்தால் தான் உன் குடும்பத்தை உன்னால் பார்த்துக்க முடியும். நீ நல்லா இருந்தால் தான் உன் கனவை நோக்கி ஓட முடியும், உன் லட்சியத்தை நோக்கி ஓட முடியும். நீ நல்லா இருந்தால் தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். உன் ஹெல்த்தை நீ பத்திரமா பார்த்துக்கிறதுக்காகவும், நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் ஒரு சில சமயம் உனக்கு பிடிக்காத உணவை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு சில சமயம் உனக்கு டயர்டாக தூக்கம் வரும்பொழுது கூட நீ வாக்கிங் போய் தான் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா நாளும் உற்சாகமாக நம்மளால் வாக்கிங் போக முடியாது, எல்லா நாளும் உற்சாகமாக நம்ம டயட் இருக்க முடியாது. கஷ்டம்தான், ரிசல்ட் சீக்கிரம் வராது தான், அது உண்மைதான். அது டைம் ஒதுக்கி ஒரு நாளும் நிலையாக கன்சிஸ்டண்ட்டாக வாக்கிங் போகிறதும், ஜிம்முக்கு போகிறதும், ப்ராப்பராக டயட் இருக்கிறதும் அது கஷ்டம்தான். அது அந்த ப்ராசஸ் வழியாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நீ தாண்டி வரும்பொழுது ஒரு நாள் இன்னொரு நாள் அப்படின்னு ஒரு நாளாக நீ தாண்டி வரும்பொழுது நீ ஆரோக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருவ. நீ ஆரோக்கியமாக சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவ. நீ நல்லா இருப்ப. பீச்சில், பார்க்கில் வாக்கிங் போகிறவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்குலாம் சுகரும் கொலஸ்ட்ராலும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கிங் போகிறாங்க. நம்ம ஏன் நல்லா இருக்கும் பொழுதே நம்ம ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்க கூடாது? நம்ம ஹெல்த்தை நம்ம ஏன் நல்லா பார்த்துக்க கூடாது? ஏன் நீ உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க கூடாது? ஏன் நீ ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது? எனக்கு உடம்பு கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு உன் வாழ்க்கை, உன் உடம்பு எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த மாதிரி இரு. நான் அப்பியரன்ஸ்க்காக பேசலை, நான் தோற்றத்துக்காக நான் பேசலை, நான் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். இது உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு வாழ கிடைச்ச இந்த வாய்ப்பை வச்சு ஆரோக்கியமாக இரு, ஸ்ட்ராங்காக இரு, உன் கனவை நோக்கி ஓடு, தன்னம்பிக்கை உள்ளவனாரு. உன்னால் முடியாதுன்னு நினைக்காத, உன்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியாதுன்னு நினைக்காத. உன்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உன்னால் உன்னோட வெயிட்டை கம்மி பண்ணி நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். மற்றவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அதை ப்ரூவ் பண்ணாத. உன்னால் முடியும்ன்ட்டு ப்ரூவ் பண்ணு. நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லி வாழ்ந்து காட்டு.
சரீர பிரகாரமாகவும் ஸ்ட்ராங்காக இரு, மனசளவுலையும் ஸ்ட்ராங்காக இரு. ஏன்னா நீ சரித்திரம் படைக்க போகிற ஒரு தலைவன், நீ சரித்திரம் படைக்க போகிற ஒரு தலைவி.